ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி தெரியுமா பார்க்க போகிறோம்? தெனாலிராமனோட கண்டினியூஷன் தாங்க. லாஸ்ட்டு ஸ்டோரியில் அரசவைக்கு அரசர் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட 1008 பொற்காசுகள் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு தெனாலிராமன்? தன்னோட ஊருக்கு போய் தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு அரசர் இருக்கிற ஊருக்கு ஒரு வீடு பார்த்து காலையில் எல்லாம் கிளம்பி நீட்டாக அரசவைக்கு போகிறாரு. அரசவைக்கு போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசர் ஒரு ரூமில் இருக்கார். அந்த ரூமில் அரசரோட பக்கத்தில் ரொம்ப பவ்யமாக ராஜகுரு அமர்ந்திருக்காரு. ஆப்போசிட் சைடு, ராஜாவுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் நல்ல பெரிய தாடி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தெனாலிராமன் உள்ளே போகிறார். உள்ளே போய் மாமன்னருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி இரு கவையை கூப்பி வணக்கம் வைக்கிறாரு. வாருங்கள் வாருங்கள் தெனாலிராமனே, அமருங்கள் அப்படின்னு சொல்லி அவரையும் அங்கே சாமியார் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே தெனாலிராமனை யார் முறைச்சி பார்த்தா? நம்ம ராஜகுரு முறைச்சி பார்க்குறாரு. இவன் எப்படி நேற்று உள்ளே வந்தான், என்ன போய் சொல்லிட்டு உள்ளே வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப முறைச்சி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தார். ஸோ அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியார் ராஜா கிட்ட சொல்கிறாரு, மன்னவா, உலகமே மாயை தான், யோசிச்சு பாருங்க, எல்லாமே மாயை தான். ஏன்னா உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு நமக்கு தெரியாது, உயிர்கள் அதில் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஒரு மாயை தான். ஸோ எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறாரு. ராஜகுரு சாமியாரை பார்த்து ஒரு சிரிச்சார். ஏன்னா அந்த சாமியார் ஒரிஜினல் சாமியார் கிடையாது, ராஜகுரு ஏற்பாடு பண்ண ஒரு போலி சாமியார். ஸோ ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இதை நம்ம தெனாலிராமன் நோட் பண்ணிட்டாரு. ஸோ திருப்பி பேசுகிறாங்க. மன்னவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது, மன்னவா என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் என்ன யோசித்தாலும் உங்களுக்கு இது புரியாது. ஏன்னா மானிட இனமே ஒரு மாயை தான். நீங்கள் முன்னாடி ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ எப்படி இருக்கீங்க, ஒரு மன்னராக இருக்கீங்க. மன்னராக இருக்கிறதும் ஒரு மாயை தான். நாளைக்கு இந்த பதவி உங்களுக்கு கிடையாது, வேற ஒருத்தருக்கு போய் சேரும். நேற்று அது வேற ஒருத்தர் கையில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே மாயை தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே மாயை தான். காற்று எங்கேருந்துன்னு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாமே மாயை தான் சொல்கிறாரு. நம்ம அனுபவிக்கிற சுகம் துக்கம் எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இதை தெனாலிராமனும் ரொம்ப அமைதியாக கேட்குறாங்க. உடனே கேட்டுகிட்டே இருக்கும் போது, மன்னவா, நான் குறுக்க பேசுகிறதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் சாமியார்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தெனாலிராமன் கேட்குறாரு. உடனே ராஜகுரு முகத்தில் பயங்கர கோவம். அவருக்கு ஷாக்கிங். இவன் வேற என்ன கேட்பான்னு தெரியலையே, இவன் ஏற்கனவே வாய் ரொம்ப அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு முறைக்கிறாரு. மன்னவரும் நீங்கள் கேளுங்க தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சாமியார் அவர்களே, உலகமே மாயைதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆம் அப்படின்னு சொல்லி சாமியார் பதில் சொல்கிறாரு. நிற்பது, நடப்பது, ஓடுவது, ஆடுவது, குழந்தை பிறப்பு, நாம் சுவாசிப்பது எல்லாமே மாயையா அப்படின்னோடனே, இதில் என்ன சந்தேகமாண்டா, எல்லாமே மாயை தான், உன்னோட பிறப்பு கூட மாயை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இறந்தப்புறம் எங்கே போவோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது, அதுவும் மாயை தான். நமக்கு எடுக்கிற பசி தாகம் எல்லாமே மாயை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆம், உண்மைதான், உன்னோட பசி தாகம் எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்கிறாரு. அந்த சமயம் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அரண்மனையோட சமையற்காரர் உணவு தயாராகிடுச்சு மன்னவா, விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் விருந்துக்கு போகும்போது அரசர் தெனாலிராமனையும் விருந்து உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோடனே ராஜா பக்கத்தில் ராஜகுரு பக்கத்தில் சாமியார் பக்கத்தில் தெனாலிராமன் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த விருந்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அங்கே அரசவையில் வேலை செய்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போது என்ன ஆகுது, எல்லோரும் சாப்பாட்டில் கரெக்டாக கை வைக்கும் போது தெனாலிராமன் சாமியாரை கொஞ்சம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் முழிச்சு பார்க்குறாங்க, ஏன் இவர் சாமியாரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னருக்கு ஒன்றும் புரியல, ஏன் தெனாலிராமன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. தெனாலிராமன் எழுந்து நின்று, மன்னவருக்கும் ஏனைய பெரியோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு,
நம்மளோட தத்துவம் பேசுகிற இந்த சுவாமியார் வந்துட்டு எல்லாமே மாயைன்னு சொல்கிறாரு. பசியையும் மாயைன்னு தான் சொன்னார், தாகத்தையும் மாயைன்னு தான் சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாயை தான். மாயையான இந்த உணவை அவர் பார்த்தா மட்டும் போதும், அதை அவர் சாப்பிட்றதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மாயை, அவரோட பசி மாயை அப்படின்னா அவரோட உணவும் மாயை தான். மாயையை பார்த்துட்டு போட்டோம், அதை ஏன் அவர் அனுபவிக்கணும், அது வேணாம் அவருக்கு அப்படின்னோடனே சாமியார் தன்னோட பேச்சின் விபரீதத்தை அப்போ தான் உணர்றாரு. ஓ, நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம், நம்ம தப்பாக பேசிட்டோம், எல்லாமே மாயை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டார். சாமியார் வந்துட்டு ரொம்ப தவிக்கிறாரு. ஐயோ, என்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு ராஜகுருக்கு செம்ம கோபம். யார் மேலே? நம்ம தெனாலிராமன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறார் தெனாலிராமனை. அந்த டைமில் தெனாலிராமன் இவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து நீ தான் இந்த அரசவையோட விகடகவி அப்படின்னு சொல்லி ராஜா அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வேலையும் கொடுத்துட்டாரு. எல்லாரும் கைத்தட்டி அவரை வரவேற்றாங்க புது விகடகவிக்கு. என்ன பண்ணுறது, ராஜகுரு கைத்தட்டி தான் ஆகணுமே, அதனால் வேண்டா வெறுப்பாக கைத்தட்டி அவரும் வரவேற்றாரு. ஸோ இப்பேற்பட்ட சந்தோஷத்தோட நம்ம வந்துட்டு ஒரு அரண்மனைக்கு விகடகவியாக மாறிட்டோங்கிற சந்தோஷத்தோட அன்றைய நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. ஸோ அதுக்கடுத்த நாள் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணலாம். until then bye from கதையும் நானும். பாய்.